மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட் அப்படிங்கறத தாண்டி இந்த ஷோல நீங்க தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. இது வந்து குட் பேட் அக்லியோட ரிவ்யூ அப்படிங்கறத தாண்டி ஒரு டிஸ்கஷனா இருக்க போகுது. இந்த படம் எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம கூஸ் பம்ப்ஸ் கொடுத்தது, ஆர்எல்ஸ் எந்தெந்த இடங்கள்லாம் இந்த படம் வந்து அஜித் ஃபேனை தாண்டி நம்ம செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்குங்கிற நிறைய விஷயத்த டிஸ்கஷனா பேச போறோம். நம்ம கூட பேசுறதுக்கு இன்னைக்கு நம்ம அண்ணன் பரத்தனனும் இருக்காரு. ஸோ உங்களோட ஒப்பீனியன்ல இருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன். எனக்கு குட் பேட் அக்லி பத்தி நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கு. ஃபன் பை சம்பவம், அதாவது ரெடியா மாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய டேக்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். படத்தை சுட சுட பார்த்துட்டு வெளியில வந்து நிக்கிறோம். முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்தது ஓவரால்? ஆதிக்கோட ஃபிலிம் மேக்கிங்ல ரெண்டு விஷயம் தான். எய்தர் யூ லைக் த ஃபிலிம் மேக்கிங் ஆர் யூ டோன்ட் லைக் த ஃபிலிம் மேக்கிங். இடைப்பட்ட நடுவுல பரவாயில்ல, இது ஓகே, இது நல்லா இருந்துச்சு, அந்த மாதிரி இந்த டைசெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்ல. அவர் ரொம்ப தெளிவா வந்து நம்ம பார்த்தோம் போன படங்களே அவரோட மேக்கிங் எப்படி இருக்குன்னு அவர் தனி வேர்ல்டுக்குள்ள கொண்டு வர, இதுல ஜிபியூன்ற தனி வேர்ல்டுக்குள்ள கொண்டு போறாரு. சோ இது செலிப்ரேஷன் ஆஃப் அஜித் ஃபேன்ஸுக்கான தெளிவான படம். ஏகே வராரு வழி விடுறாரு. இதுல நீங்க எதிர் ரைட்டு எதிர் ராங் இது கரெக்டா இருக்குன்ற அந்த நுவான்சஸ்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்ல. மேக்ஸ் மசாலா செலிப்ரேஷன் ஆஃப் அஜித் அதை கரெக்டா பண்ணிருக்காரா, அந்த விஷயங்களை கோத்து எடுத்திருக்காரா, என்னென்ன அஜித்தோட ஸ்டார்டிங் ஃப்ரம் வாலில இருந்து எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு வராரு. ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கறாரு. ரெஃபரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லுக், இன் டர்ம்ஸ் ஆஃப் டயலாக், இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே வராருன்றதுனால நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், அஜித் ஃபேனா இந்த படத்துக்குள்ள உட்காந்தா ஆஹா பார்த்துட்டு வர மாதிரியான படமா தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு அதான் சொல்றேன், இந்த பக்கம் ஒரு டிஷர்ட் போட்டிருக்கப்போ இது கூடவே சேர்ந்து டாட்டோ அடிச்சிடலாமான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அஜித் வந்து அவரோட கிளீஷேவை உடைச்சு பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல். லைக் தீனா பார்த்திருப்போம், வாலி பார்த்திருப்போம், மங்காத்தா, பில்லா, தீனான்னு எவ்வளவு படங்கள். அவர் வந்து ஒரு கேங்ஸ்டரா ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு ஆக்ஷன் அஜித்தா பார்த்தோம். பட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேமிலி சென்டிமெண்டாவும் நான் பண்ணுவேன், அதே நேரம் கேங்ஸ்டராகவும் பண்ணுவேன். இந்த ரா மெட்டீரியல்லாம் பாக்குறப்ப இது வந்து அஜித் ஃபேன் பாய் தான் இந்த படத்தை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நிறைய பேர் வந்து எனக்கு தலையை ரொம்ப பிடிக்கும், நான் வந்து தலையோட ஃபேன் சொல்லி பார்த்துருப்போம். ஆனா ஒரு தலையோட ஃபேன் வந்து ஓஜியா அவரை டைரக்ட் பண்ணா நான் வந்து எல்லா ஃப்ரேம்லயுமே என் தலையை ரசிக்கண்டா அப்படின்னு சொல்லி ஆதிக்கே அவர் ரசிச்சு எடுத்துக்கிட்ட படமா தான் நான் பார்த்தேன். சோ ஸ்வீட். ஆதிக்கோட மேக்கிங்க்கு அஜித் உள்ள இறங்கி காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். ஆனா ஒரு விஷயம், திருப்பதி நான் லட்டு, அஜித் நான் டானா கொண்டு வந்து அஜித் கூட வைங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துலதான் எங்க தலை அஜித்தை பொறுத்த மட்டும் எப்பயுமே இந்த ரோல் டான் அப்படின்னா அவருக்கு தான் போல இருக்குன்ற ஒரு எண்ணத்துக்கு குழந்தை வச்சுட்டாங்க. சோ வெல் அண்ட் குட். இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஒரு விஷயம் சொல்லலாம், என்னன்னா இந்த செலிப்ரேஷன் ஆஃப் அஜித்னு சொல்லும் பொழுது ஏதோ அவருக்கான விஷயங்களை மட்டும் வச்சிடாம அவருடைய அந்த படங்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லாம டயலாக்ஸ்லயும் பல இடங்கள்ல அவர் ரசிகர் மன்றத்தை பீக்கர் இருக்கும் போதே கலைச்சு வர்றா, டே அவர் டைட்டில் வேணாம்னு சொன்னாரா, இந்த மாதிரி பல விஷயம் யூகலைசிங் ஐடியலைசிங் அஜித் அப்படின்ற விஷயம் போகுது. இது தமிழ் சினிமாக்கு நல்லதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுல ஒரு கிரிட்டிக்கா ஒரு படத்தை பாக்குறதுக்கு என்னப்பா ஒரு ஹீரோவை தூக்கி பிடிச்சி படத்தை மட்டும் வைக்கிறீங்களே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஏக்கமும் இதுல இருக்கு. அப்கோர்ஸ் நீட்ஸ் டு பி செலிப்ரேட்டட், நான் இல்லன்னு சொல்ல, பட் ஆன் ஸ்கிரீன்ல ஒரு 2.25 மணி நேரம் வெறும் அஜித் மட்டுமே செலிப்ரேட் பண்ணக்கூடியதை அஜித் ரசிகர்கள் தாண்டி மிச்ச ரசிகர்கள் எப்படி எடுத்துக்க போறாங்க, எப்படி பார்க்க போறாங்கன்ற கேள்வி மிக அதிகமாக அந்த கேள்வி ஏங்கிட்டே இருந்தது. ஏன்னா இப்போ ஒரு அஜித்தோட ஃபேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து தலையோட ஃபேன் நம்ம வந்து ஃபேன் பாயா பாக்கணும் அப்படின்னா அதிகபட்சம் 4 ஷோ பார்ப்பாங்க. அதிகபட்சம் அடுத்த நாள் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வரணும், ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணுங்கிறதுக்கு இந்த படம் இது ஏதுவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியா அது ஏதாவது சொல்றேன். ஒரு விஷயங்கள் இருக்கு அதுல பாக்குறதுக்கான விஷயங்கள் மேக்கிங் வைஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. பட் என்ன படத்தை பொறுத்த மட்டும் அஜித்ன்றவர் தன்னால ஒரு படத்தை தூக்கி நிறுத்தி முழு படத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கான இன்னமும் இத்தனை வருடங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தும் அவருக்கு அப்புறமா 2-3 ஜெனரேஷன் ஆஃப் சினிமாவை பார்த்ததுக்கு அப்புறமா செய்ய முடியும்ன்ற விஷயத்தை அழகா காமிச்சிருக்காரு. அப்கோர்ஸ் மெனக்கெடல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அஜித்தோட மெனக்கெடல் பாடியை குறைச்ச விதம் ஆகட்டும், இல்ல அவருடைய டயலாக் டெலிவரியில சின்ன சின்ன சேஞ்சஸ் மேனரிசம்ஸ் கொடுத்த விஷயங்கள் ஆகட்டும், ஒரு ஸ்லேடை நையாண்டியா ஒரு ரோலை அணுகிருக்கிற விதம் ஆகட்டும், நம்ம எங்கெல்லாம் பீக் ஆக்ஷன் இருக்கு பயங்கரமா சண்டை போறாருன்னு நினைக்க போகும்போது அந்த இடத்துல ஒரு ஃபன்னி மூமெண்ட் ஒரு லைட்டர் மூமெண்ட் கொண்டு வர அந்த விஷயங்கள் ஆகட்டும், இது எல்லாமே பச்சைக்கன்னு இந்த யங் ஆடியன்ஸ் கிட்ட ஓட்டும். அதாவது ஜென்சி கிட்ஸ் படம் பார்க்கறதும் நாம வந்து ரெகுலரா படம் பார்க்கறது நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம டெம்ப்ளேட் உள்ள படம் பார்க்கறோம், இதுக்குள்ள இது இப்படி இருக்கணும், இத்தனை பிளே இருக்கணும், இத்தனை ஆக்ட் இருக்கணும், இத்தனை ட்விஸ்ட் இருக்கணும், இன்ட்ரோல் இப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் தகர்த்து உடைக்கக்கூடிய ஒரு ஸ்டைலா தான் எப்பயுமே ஆதிக் பண்ணிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த இடத்த இதை நம்ம உடைக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்பாய்லரா இருந்தா கூட பரவாயில்ல, எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஓஜி சம்பவம் அதுல வந்ததா இருக்கட்டும் சரி, டீசர் ட்ரைலர் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு கெட்டப்ஸும் நம்ம அதாவது ராஜபாட்டையில வந்த மாதிரி ஒரே பாட்டுல வந்து என்னடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மீம் இருந்தது. பட் எங்கெங்க வேணுமோ அங்கங்க அந்த கேரக்டரை எடுத்து அந்த பிளாஷ்பேக் எடுத்து வச்ச விதம் அப்படிங்கிறது படத்தையும் ஸ்பாய்லர் பண்ணல, எந்த இடத்துல கிரிட்டிக்குக்கும் இடம் கொடுக்கல. ஓகே, அஜித் ஃபேன்ஸ் கொண்டாடுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா நான் இன்னொரு விஷயத்தை எடுத்து வைக்கிறேன், இதை நாட்டா நீங்க கன்டினியூ பண்ணா சரியா இருக்கும் நினைக்கிறேன். என்னன்னா கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய டான்ஸ் நம்ம வந்து வேற வேற படங்கள் பார்த்து ஜான்விகா இருக்கட்டும், டான்லியா இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி இவன மாதிரி ஒரு டான் ஃபிலிம் இந்தியாவில் எடுத்தா அப்படி இருக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். பட் அவங்கலாம் வந்து ஏகேவால தான் ஒரு விஷயத்த முன்னெடுத்தாங்க. அவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஏகே ஒரு காரணங்கிற மாதிரி ஒரு ரைட்டிங் இருந்தது இல்ல. சோ இது வந்து பாசிபிளா இருக்குமா? தமிழ் சினிமால இது ஒரு லோக்கி ஆரம்பிச்சு வச்ச ட்ரெண்ட்னு தான் சொல்லணும். ஒரு யூனிவர்ஸ் உள்ள போயிட்டு பல கேரக்டர்ஸை கனெக்ட் பண்ணி கொண்டு வர விஷயம்
அவர் கோடு போட்டிருக்காரு, அதை வந்து ஆதிக்கு ரோடு போட்டிருக்காரு. நாளைக்கு நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய போறாங்க. என்னன்னா இது ரைட்டிங்ல கொஞ்சம் ஸ்மார்ட்னஸும் கொஞ்சம் ஷூட்னஸும் காமிச்சு ஒரு லூப்பை பிடிச்சிட்டாங்கன்னா அப்படியே நேரா அதுல போயிடலாம். உள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள போட்டு இதுல ஸ்மார்ட்டா அவங்க த்ரிஷாக்கும் அஜித்துக்கு இருக்கக்கூடிய காட்டக்கூடிய விஷயமாகட்டும், அது பழைய ரெஃபரன்ஸோட இல்ல சிம்ரன் அப்கோர்ஸ் ஸ்பாயிலரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள கொண்டு வந்து அந்த கனெக்ட் பண்ற இடமாகட்டும் அதுவும் நல்லா பண்ணிருக்காங்கன்றதா சொல்லணும். சோ இந்த படத்தை பொறுத்த கொஞ்சம் ஸ்மார்ட் ரைட்டிங், அஜித்தோட மேட்சோயிசம், கொஞ்சம் அஜித் ஃபேன்ஸோட செலிப்ரேஷன்ஸ், பிளஸ் அந்த டானுக்கே உரிய சில விஷயங்கள், அந்த பில்லால ஆரம்பிச்ச அந்த அஜித்தோட கிரேஸ் அப்படியே தூக்கிட்டு போய் அந்த ஸ்வாக் ஸ்டைல வச்சு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இதை வச்சே படத்தை 2.5 மணி நேரம் ஓட்டிக்க முடியும்னு ஆதிக் நம்பியிருக்காரு. பரத் நம்பினாரான்றது வந்து அதுல நிறைய கேள்விக்குறிகள் இருக்கு. கண்ணா இது மட்டுமா அப்படின்னு ஒரு இலையில ஒரு பஃபேல எக்கச்சக்கமான ஸ்ப்ரெட் இருக்கும், உனக்கு வேணும்ன்றது நீ எடுத்துக்கலாம். ஆனா பஃபே அப்படின்னா எக்கச்சக்க ஸ்ப்ரெட் இருந்தாதான் அழகா இருக்கும். அப்கோர்ஸ் போன படம் தான் எல்லாருக்குமே இண்டிகேட்டர் ஒரு நடிகருக்கு. அப்படி பார்க்கும்போது லீப்ஸ் அண்ட் மைல்ஸ் அஹெடா ஃபேன்ஸ்க்கு வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட்னு போன படங்கள்ல நிறைய பேர் சொன்னதுக்கு சேர்த்து வச்சு இதுல ஒரு ட்ரீட்டா கொடுக்கணும்ன்ற அஜித் வந்து ஒரு கலவையா இந்த படத்தை கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? நீங்க ஃபேன் பாயிண்ட் சொன்னோன்னா எனக்கு ஒரு விஷயம் இருந்தது. இப்போ வந்து தளபதிக்கு நான் தாண்டா பண்ணுன்னு சொல்லி அட்லி ஒரு பக்கம் அவர் ஒரு மாஸ் கமர்ஷியலை கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் லோகேஷ் வந்து அவரோட 100% ஃபிலிம் சொல்லி ஒன்று கொடுக்குறாரு. ரஜினிகாந்துக்கு ஆப்வியஸா நமக்கே தெரியும், தலைவருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்தாரு. இந்த பக்கம் ஒரு ஃபேன் பாய் ஃபில்மா இது இருக்குமா? இது ஃபேன் பாய் ஃபிலிம் தான் அப்கோர்ஸ். ஏன்னா அஜித் வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அவர் அந்த டானா வச்சு பார்க்கும்போது ரசிச்சு பல டான் படங்கள் அவர் பண்ணிருக்காரு. டெம்ப்ளேட்டா நிறைய டான் படங்களும் பண்ணிருக்காரு, அதெல்லாம் உள்ள போட்டிருக்காங்க. சோ இது ஒரு ஃபேன் பாய் படம் தான், அப்சல்யூட்லி நோ டவுட் அபவுட் இட். பட் இருந்தாலும் அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை பண்ணிருந்தா இன்னமும் ரசிக்கத்தக்க வகையில் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த த்ரிஷா இவருக்குரிய 18 வருஷமா பிரிஞ்சிருக்கிற கேரக்டர் வரும்போது பெரிய ஒட்டுதல் இல்லை. அந்த கேரக்டர் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா எழுதியிருக்கலாம் அவங்களுடைய கேரக்டர். பிரபுவோட கேரக்டர் ஏதோ சில பிரசன்னா ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேரக்டர் வர்றாரு, திடீர்னு காணாம போயிடுறாரு மாமாவா. சில அஜித்தை சுத்தியே படம் இருப்பதனால சுத்தி வரக்கூடிய மிச்ச கேரக்டர்களுக்கு பெரிய ப்ராமினன்ஸ் படத்துல இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. வில்லனும் கொஞ்சம் மெனசிங்கா, அஜித்துக்கு ஈக்குவலண்டா ஒரு வில்லன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மெனசிங்கா இருந்தா நல்லா இருந்திருக்கலாம். இதெல்லாம் சில நெகட்டிவிட்டிஸ். அதை தாண்டி எனக்கு இன்னொரு வருத்தம் என்னன்னா, தமிழ் சினிமா சமீப நாட்கள்ல பழைய பாடல்களை தூக்கி நம்ம ரீமிக்ஸ் பண்ணி செய்து எடுத்து போற அந்த விஷயங்கள் ஆகட்டும் அதுவும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். 1-2 பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு ஜூ பாக்ஸ் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு பல நேரங்கள். அடுத்து என்ன பாட்டா வரும், இந்த சீன்ல இந்த பாட்டு வரப்போகுதுன்னு கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு ஸ்டேஜ்ல படத்துல அவங்களுக்கே அது தோணிதான் அடுத்த பாட்டு போலாமா, வேணாம் மூடிட்டு கட் பண்ணலாம், அடுத்த ஷாட்டுக்கு போலான்னு சொல்ற அளவுக்கும் சில பல விஷயங்கள் கொஞ்சம் நெருடுது. ஆக்சுவலா நம்ம பார்த்திருப்போம், அண்மையில ஒரு விஷயம் வந்தது. ராஜா சார் வந்து ஒரு காலத்துல பாட்டு போட்டாலே ஹிட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசியிருப்போம். ராஜா சார் பாட்டு போட்டாலே ஹிட் ஆகிற படத்தை தாண்டி நம்ம ராஜா சார் பாட்டை தூக்கி போடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்கலாமா? அப்கோர்ஸ் எங்கன்னா யூ கேனாட் மிஸ் அவுட் ஆன் ராஜாஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அது கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னைக்கு குவர்க்கி ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்ல அது ஒன்று இருக்குங்க. ரீவிசிட்டிங் நாஸ்டால்ஜியாவெல்லாம் கொண்டு வந்து அந்த மொமெண்ட் எல்லாம் உள்ள தூக்கி போடுறது அப்படின்ற விஷயத்த. பட் ஒரு விஷயம் இதுல சொல்லணும், படம் வந்து மேக்கிங் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். டான் ஃபிலிம்காக என்னெல்லாம் இருக்கும்ன்றது. பட் என்னன்னா எல்லாமே சூப்பரா இருக்கு, ஆனா ஒட்டலையோ அப்படின்ற எனக்கு சின்ன ஃபீலிங்ஸ் பல இடங்கள்ல எனக்கு வந்துருது அந்த படத்தை பார்க்கும்போது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் சீரியஸ்னஸ். நீங்க ஒரு குவர்க்கி ஃபிலிம் ஃபன்னி ஃபிலிமா இருக்கலாம், நம்ம நிறைய பார்த்திருக்கோம். சைனீஸ் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரியான குங்ஃபூ ஃபிலிம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான். நம்ம அதுல லாஜிக் பாக்குறீங்களா, இதுல கிடையாது இல்லன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. பட் நம்ம தமிழ் சினிமா கல்ச்சர் அப்படி இல்லைன்னா இதுல அவங்களே வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் சன் எல்லாம் எடுக்கிறாங்க. டப்புன்னு பல இடங்கள்ல பல காட்சிகள் ஷார்ப்பா இல்லாம டக்குன்னு முடிஞ்சு டக்குன்னு அடுத்த காட்சின்னு தொடங்கிடுது. பட் எதுவாக இருந்தாலும் நீங்க எத்தனை வேணாலும் மைனஸ் சொல்லுங்க பா, அஜித் ஒருத்தர் நிக்க வச்சு அவர் மேல மொத்தமா லோட் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த படம் அஜித் படம். அதுக்கப்புறம் என்னங்க உங்களுக்கு வேணும், ஃபேன் சந்தோஷப்படுற உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்ற கேள்வி வந்துருக்கு. அதாவது ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், அவன் பொருளே எடுத்து அவனை போடணும்டானே. யாரெல்லாம் விடாமுயற்சியில தலையை கிரிட்டிக் பண்ணீங்களோ அவங்களுக்கே இந்த சம்பவம்ன்ற மாதிரி. அண்ட் ஃபைனல் அப்படிங்கறத தாண்டி இந்த ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக் ஐ மீட்டிங் அப்படின்னு அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். இந்த படம் ஃபுல்லா வேற எந்த ஹீரோவையும் டச்சே பண்ணாம நான் தலைக்கு படம் எடுக்கிறேன், மத்த யாரையுமே நான் ஹர்ட் பண்ண படம் எடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணீங்களா? ஸ்டோரியா அஜித்தை சுத்தினும் போது அவருக்கான பிளஸ் பாயிண்ட்ஸ், அதாவது நான் வந்து என்னோட சங்கங்கள்ல நான் வந்து பீக்ல இருக்கும்போது அவர் கலைச்சவர், அவர் டைட்டில் பிடிக்காதவர், தன்னை செதுக்கிட்டவர், இப்படி பல விஷயங்களை வந்து அதுல வந்து யுகலைசிங் அஜித் அவரு சொல்லாம ஸ்மார்ட்னஸ் என்னன்னா எந்த ஒரு போஸ்டிங்கான டைலாக்கையும் அவர் சொல்லாம அவர் சுத்தி இருக்கக்கூடிய கேரக்டரை சொல்ல வச்சிருக்கிறது அப்படின்றது இவரோட ரைட்டிங் ஸ்மார்ட்னஸ் காட்டுதுன்னு சொல்லலாம். பட் அகைன் இன்னொரு வேக்யூம் எனக்கு படத்தை பொறுத்த மட்டும் எனக்கு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா கொஞ்சம் இறைச்சல். இன்னும் கொஞ்சம் அந்த ஓஜி சம்பவங்கள் பாட்டை வந்து ஒரு டீம் சாங் வந்து படத்துல பல இடங்கள்ல வரலாம், டீம் சாங்கே படம் ஃபுல்லா வருது அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் லவுடா இருக்கும், கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்கலாமே, தங்குவாக்க நான் எவ்வளவு சொன்னேன் அப்படின்ற ஃபீலும் பல இடங்கள்ல நமக்கு வராம இல்ல. நான் டெவில்ஸ் அட்வொகேட் அப்ளை பண்றேன். ஆக்சுவலி ஐ அம் நாட் ஹியர் டு ப்ளேம் தி என்டையர் பிகாஸ் குட் அட்டம். ஒரு நோபல் ஹெவி பட்ஜெட்ல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் பட்டாளத்தை வச்சு சமாளிச்சு ஒரு இன்டர்நேஷனல் டீம்ல படம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதை வந்து ஆதிக்க வச்சு டெஸ்ட்ல பாஸ் பண்ணிருக்காரு, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பட் இருந்தாலும்
சில பல குறைகளையும் நிவர்த்தி பண்ணியிருந்தா இது நமக்கு ஒரு பயங்கரமான ஓஜி சம்பவமா இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் நான் திருப்பியும் வரக்கூடிய ஒரு இடம் அதுதான், 90s and 2000ல அஜித்தை பார்த்து வளர்ந்த எல்லா கிட்ஸுக்கும், அன்றைய அஜித் கண்ணிகள் எல்லாருக்குமே இன்னைக்கு கொண்டாட வகையில தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதாவது பில்லா, பாண்டி, தீனா, தீபக்கு, அட்டகாசமா, அரவிந்த், அவங்களுக்கு எல்லாம் இது வந்து நல்ல அந்த மாதிரியான அந்த படங்களை பார்த்து வளர்ந்தவங்களுக்கு ஒரு வித்தியாசமான படமா அமைஞ்சிருக்கும். அப்கோர்ஸ் அஜித்தை பொறுத்த மட்டும் ஃபேனுக்கு வந்து ஒரு பெரிய கேப் கொடுத்து அடுத்த படத்துக்கு கதையே ஆரம்பிக்கல, நான் ரேஸ்ல இருக்கேன், சரி லாஸ்ட் படம் நீங்க செரிஷ் த மொமெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ட்ரிபியூட்டா இருக்கட்டும், இது ஃபேன்ஸ் ட்ரிபியூட், அஜித் ட்ரிபியூட் டு ஃபேன்ஸ், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதை நம்ம வந்து அது பூனாலும் ஒண்ணுதான், புஷ் பண்ணாலும் ஒண்ணுதான். ஆனாலும் இந்த படத்தை பொறுத்த மட்டும் நம்ம மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அஜித் ஃபேனா இருந்தா நீங்க கண்ணை மூடி உள்ள போங்க, கால் மேல காலை போட்டு படத்தை உட்காந்து ரசிச்சுட்டு வாங்க. ஆனா படத்துல நீங்க இதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தா தான் ஒரு படம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சாரி மக்களே, அது உங்களுக்கான படமா இல்ல அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. லாஸ்ட் 4 minutes ஜஸ்ட் லைனாவே போகணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது மார்க் ஆண்டனி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்ததா? கிட்டத்தட்ட மேக்கிங் அவருக்கான ஸ்டைல் வந்து மார்க் ஆண்டனி அந்த படத்தை, அந்த குவர்க்கி ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல், எதிர்பார்க்காதது எதிர்பாருங்கள் அடுத்த காட்சின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வைக்கக்கூடியவர் தான் அந்த மார்க் ஆண்டனியில இருந்த அந்த வியர்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் இதுல எங்கேயுமே மாறல. ஏன்னா அது நீங்க உங்களுக்குள்ளேயே இருந்தது, அவர் அது வழங்கி வந்தவரால அதுல இருந்து மாறவே இல்ல. சோ டிபிக்கலி வந்து மேக்கிங் வந்து கிட்டத்தட்ட மார்க் ஆண்டனி மாதிரி தான் ஒரு வியர்ட் ஃபிலிம் மேக்கிங் தான் சொல்லலாம் சார். ஓகே, த்ரிஷாலா, நயன்தாரா, பகீரா, இதோட இம்ப்ரூவ்மெண்ட் மார்க் ஆண்டனியை பார்த்தோம். மார்க் ஆண்டனியை காட்டில இதுல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இவரோட மேக்கிங்ல டைரக்டரா இருக்கு. ஒரு பெரிய ஹீரோ ஹேண்டில் பண்ணும்போது எல்லாருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய ஹீரோ, மாஸ் ஹீரோ, இன்னைக்கு தமிழ் சினிமால அவர் நின்னாலே வந்து கிரௌட் கூடுன்ற இடத்துல அவர் ஹேண்டில் பண்ணிருக்கிற விதம் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், அவர் மியூசிக் போட்டாலே யாரையா தூக்கி போட்டு அடிக்கணுங்கிற மாதிரி பிஜிஎம் போடுவாரு. ஆனா இதுல அவருக்கு வேலை கம்மிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம உள்ள திரையரங்குக்குள்ளே கேட்டோம். ஜிவி பிரகாஷோட மியூசிக்கல் சாட்டிஸ்ஃபைடா. ஏன்னா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜிவி பிரகாஷ் பயங்கரமான தளபதி ஃபேன் பாய். அப்ப அவர் தலைக்கு போடும்போது என்ன நடக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. தலைக்கெல்லாம் பண்ணிருக்காரு அவரு. அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, அஜித் அவரை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி அஜித்லாம் மியூசிக் பண்ணி இது வந்து ஒரு மாஸ் பிலிமுங்க. சோ அந்த ஸ்கேல் இங்க தான் இருக்கணும்ன்றத புரிஞ்சுட்டு இந்த ஸ்கேல்ல தான் அவர் பண்றாரு. என்ன இந்த பிஜிஎம் சாங் தான் நம்ம கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்டா போகுது, கார் நேரா 4th கியர்ல கொண்டு போயிடுது அப்படின்னு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. பட் அதர்வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வேலை ரொம்ப சுலபமா தான் இருந்திருக்கு. நிறைய வந்து கிட்டத்தட்ட அஜித் ட்ரிபியூட் மாதிரி இது இளையராஜா ட்ரிபியூட்னு சொல்லலாம். நிறைய இடங்கள்ல கமல் சார் பாடல்களை பயன்படுத்திய விதமாக எல்லாருமே வந்து அந்த பாட்டை பயன்படுத்தி அது வந்து கரெக்டான, அது வந்து டைரக்டரோட ஸ்கில், எந்த பாட்டை எங்க கொண்டு வரணும்னு. சோ அதற்கு இடம் கொடுத்த ஜிவிக்கும் நம்ம பாராட்டணும். ஜிவி மாதிரி பெரிய மியூசிக் எதுக்கு சார் என் பாட்டே போடுங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். சோ அதுக்கும் நம்ம அவரை பாராட்டணும். ஓகே, ஃபைனலா இந்த படத்தோட எடிட்டர் விஜயவேலுக்குட்டி, ஒரு படத்துக்கு எடிட்டிங்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த அளவு பெர்ஃபெக்ட்டா இருந்தது? எடிட்டிங் வைஸ் இதுல வந்து உங்களுக்கு முன்ன பின்ன அது வந்து கரெக்டா தான் எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஜம்ப் அண்ட் கட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. மேபி அந்த மேக்கிங்கே அப்படிதான், நீங்க ஃபாஸ்டா போங்க, ஃபாஸ்டா. இன்றைய காலகட்டத்துல படங்களை திரையரங்கில் நீங்க நம்ம வந்து விங்க் ஆஃப் அன் ஐல நம்ம வந்து கையில இருக்கிற மொபைல கையில எடுத்துறோம், ஒரு நிமிஷம் ஸ்லோ ஆச்சுன்னா. சோ அது இருக்க கூடாது. வண்டியை வேகமா ஓட்டு, அட்ரா வண்டின்ற மாதிரியே விஜய் வேலுக்குட்டி கேமரா எப்படி நகருதோ, மியூசிக் எவ்வளவு ஃபாஸ்டா போதோ அந்த வேகத்துக்கு நடக்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் ஒரே ஷாட்ல அவர் முடிச்சிட்டு போயிடாரு. அஜித்தை நடக்க விட்டு பல இடங்கள் அந்த ஸ்வாக் ஸ்டைல வீடியோவா எடுத்து அதை எடிட் பண்ணி அதை டேபிள்ல வச்சு எடுத்துக்கோ சாப்பிடு ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. திரையரங்கம் செதறிச்சா இல்லையா? அப்போ இது வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருக்கு, ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. போக வந்து நீங்க கேட்ட மாதிரி எனக்கு கேள்விக்கான விடைகள்லாம் நாளைக்கு தெரிய போகுது. 2வது நாள் இது எப்படி ரசிகர்கள் எடுத்துக்க போறாங்க, அது எப்படி செலிப்ரேட் பண்ண போறாங்கன்றத பொறுத்து தான். இதுல இன்ட்ரோலாம் பார்க்கும்போது லாஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு தலையோட இன்ட்ரோ அவ்வளவு ஒரு மாசம் ஆகுது, விடாமுயற்சிலாம் ரொம்ப ஓப்பனான ஒரு கிளீஷே இன்ட்ரோ. அப்ப ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் என்ன எதிர்பார்த்தனா, எவ்வளவு இப்ப வந்து தளபதி பண்றாரு, ரஜினி பண்றாரு, கமல், எல்லாருமே அவங்களோட ஃபேன்ஸுக்காக ஏதாவது ஒரு மொமெண்டம் பண்றாங்க. நீங்க உங்க ஃபேன்ஸை கன்சிடர் பண்ணி ஏதாவது ஒரு மூமெண்டம், ஒரு இன்ட்ரோ கொடுங்க, ஒரு ஃபைட்டு கொடுங்க, இல்லைன்னா இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ட்ரெண்ட் எடுத்து பேசுங்கன்ற மாதிரியான ஒரு இயக்கங்கள் எங்களுக்கு இருந்தது. அந்த இயக்கத்தெல்லாம் ஆதிக்கு வந்து எங்களுக்கு உடைச்சிருக்காரு. அதை தலை ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி, பரவாயில்ல என்னோட விஷயத்தை உடைச்சு நான் உனக்காக வரேன்னு சொல்லி ஒரு விஷயம், அந்த டான்ஸா இருக்கட்டும், அவரோட அந்த இன்ட்ரோ பல வருடங்கள் கழித்து ஒரு இன்ட்ரோ வரக்கூடிய, இது எல்லாத்தையுமே மாசா கொடுத்தது. ஓவராலா பாத்தீங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான் பாப்பா. ஒரு அஜித் படம், அஜித் ரசிகர்களுக்கான படம். அவர்கள் நிச்சயமாக தெரியாதுங்களா, தலை அப்படின்ற ரெஃபரன்ஸ் கிட்டத்தட்ட படத்துல வந்து ஒரு இம்போசிஷன் மாதிரி ஒரு 50-60 வாட்டி வருதுன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த படத்தோட தலையெழுத்து நிர்ணயிக்க போறாங்க, அந்த தலை கொண்டாட போறாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி டாமினிக், ரொம்ப நன்றிண்ணே. உங்களோட கருத்துக்கள் வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூ இருக்கு, ரிவ்யூவை கண்டிப்பா பாருங்க.